எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு கட்சிகள். தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலை தான் நாங்கள் சரி பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எஸ்ஐஆர்னா என்ன, இது சரியா தப்பா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்ஐஆரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறது. ஒரு தொகுதின்னு இருந்தால் அந்த தொகுதியில் சில பேர் இறந்துருப்பாங்க, புதுசான வாக்காளர்கள் ஆட் ஆவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த எஸ்ஐஆரில் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எஸ்ஐஆர் நடைமுறைப்படி ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் அந்த பூத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்களான்னு சரி பார்ப்பாங்க. ஒருவேளை யாராவது இறந்துருந்தா அவங்கள அந்த லிஸ்ட்லேருந்து நீக்குவாங்க. புதுசாக யாராவது வாக்காளர் வந்தாங்கன்னா அவங்கள அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, வெளிநாட்டில இருந்து லட்சக்கணக்கான பேர் ஊடுருவி இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய வாக்காளர்களாக மாறி இருக்காங்க, அவங்களால தேசத்தோட நலனுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போற தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போன மாநிலத்திலையும் வாக்களிக்கிறாங்க, அவங்களோட சொந்த மாநிலத்திலையும் வாக்களிக்கிறாங்க. இதனால இது ஒரு பெரிய குளறுபடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணதான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை கொண்டு வர்றப்போ கிட்டத்தட்ட 65 லட்சம் மக்களுடைய நேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து விடுபட்டுச்சு. அதாவது 65 லட்சம் மக்கள் ஓட்டு போட முடியாத நிலைமையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் போட்டு ஒரு 22 லட்சம் பேரை இந்த லிஸ்ட்லையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமா வாக்குரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் வாக்களிக்க முடியும். இதன் மூலமா தமிழ்நாட்டு அரசியலுடைய போக்கே மாறும்னு இங்க இருக்க கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் டைம் எடுத்து செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை ஒரே மாசத்துல தமிழ்நாட்டில் பண்ணி முடிக்கிறதுனால பல லட்சம் வாக்காளர்கள் விடுபடுவாங்கன்னு சில சோஷியல் ஒர்க்கர்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் இருந்து உங்களுடைய பேர் விடுபட்டுட்டா நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு உங்களோட பேரை திரும்பவும் சேர்த்துக்கலாங்கிற ஒரு நடைமுறையும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இங்க கூலி வேலைக்கு போகக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. கூலி வேலைக்கு போகக்கூடிய இந்த மக்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டுச்சுன்னா இவங்க அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்குள்ளே போய் இவங்களோட வாக்களிக்கிற உரிமையை எப்படி மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.